Once again, welcome back our YouTube channel Solve with Arki. First of all, I would like to thank you so much for joining this video. So, we will talk about topic CS and Mathematics Science question. So, part B, question number 24. So, December 2018. Question என்ன சொல்றாங்கன்னா, let the sequence a of n சரிங்களா. அப்ப a of n ஒரு சீக்வென்ஸ் எடுத்துக்கிறேன். So, integral n to n plus 1 1 by x cube into dx for n greater than or equal to 1. ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபார் சி பிலாங்ஸ் டு ஆர். அப்போ ரியல் நம்பர் என்ன பண்ணுறேன்னா ஒரு எலமெண்ட் சூஸ் பண்ணுறேன். ஸோ லெட் என்ன சொல்கிறாங்கன்னா லிமிட் n பவர் சி ஆஃப் ஏ ஆஃப் n ஈக்குவல் டு எல். அப்போ இந்த சீக்வன்ஸுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது எல். ஓகேவா? அப்போ கீழே ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ சியோட வேல்யூ வந்து greater than 3 இருந்துச்சுன்னா ஸோ எல் ஈக்குவல் டு 0, அந்த லிமிட் வந்து 0 இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து சியோட வேல்யூ வந்து ஈக்குவல் டு 3 இருந்துச்சுன்னா ஸோ எல் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷன் சி ஈக்குவல் டு 3 இருந்துச்சுன்னா ஸோ எல் ஈக்குவல் டு 2. லாஸ்ட்டு ஃபோர்த் ஆப்ஷன் சியோட வேல்யூ வந்து லைஸ் பிட்வீன் 0 and 3. ஸோ எல்லோட வேல்யூ வந்து டென்ஸ் டூ டைவர்ஜஸ் டூ ப்ளஸ் இன்ஃபினிட்டி சொல்கிறாங்க சரிங்களா. அப்போ இந்த 4 ஆப்ஷன் எது கரெக்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கொடுத்த கொஸ்டின் வந்து பார்ட் பி. அப்போ ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா. ரைட். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ கொடுத்துருக்க சீக்வன்ஸ் நான் என்ன பண்ணுறேன் ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறேன். ஸோ ஏ ஆஃப் n ஈக்குவல் இன்டெக்ரல் ஸோ n to n plus 1 ஸோ 1 divided by ஸோ x cube into dx. ஸோ ஜஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் தான், இன்டெகிரேஷன் நம்மளுக்கு தெரியும். ஸோ தேர்ஃபோர் என்ன சொல்லலாம் ஸோ minus 1 divided by 2 into x square. ஸோ என்ன சொல்லலாம் n to n plus 1. ஸோ இங்கே லிமிட் நம்ம அப்ரோச் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ரோச் பண்ணுவோம். தேர்ஃபோர் ஸோ இங்கே வந்து 1/2 இருக்குது பார்த்தீங்களா, அது வெளியே எடுத்துலாமா. தேர்ஃபோர் 1/2. ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும் ஸோ minus 1 divided by ஸோ n plus 1 the whole square. ஸோ மைனஸ் ஏற்கனவே இங்கே மைனஸ் இருக்குங்களா. ஸோ தேர்ஃபோர் ப்ளஸ் ஆயிருமா. ஸோ ப்ளஸ் 1 divided by n square. ஸோ அப்பர் லிமிட் லோயர் லிமிட் நான் அப்ரோச் பண்ணுறேன். ஸோ தேர்ஃபோர் விச் இஸ் ஈக்குவல் என்ன சொல்லலாம் ஸோ 1/2. ஸோ இங்கே என்ன சொல்லலாம் இப்போ நம்மளை வந்து 1/n square. ஸோ minus 1 divided by ஸோ n plus 1 the whole square. So therefore is equal to 1/2. ஸோ கீழே நீங்கள் எல்சிஎம் எடுத்து என்ன கிடைக்கும் ஸோ n square into ஸோ n plus 1 the whole square. therefore இங்கே கிடைக்கும் ஸோ n plus 1 the whole square minus n square. ஸோ therefore which is equal to 1/2. ஸோ கீழே என்ன கிடைக்கும் n square into n plus 1 the whole square. ஸோ மேலே நீங்கள் எக்ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஸோ n square plus 1 ஸோ ப்ளஸ் 2n minus n square. ஸோ therefore எனக்கு என்ன கேன்சல் ஆகும் இப்போ வந்து ப்ளஸ் n square minus n கேன்சல் ஆகும். ஸோ ரிமைனிங் பார்ட் கிடைக்கும் ஸோ 1/2 இன்ட்டுன்னு சொல்லலாம் 2n plus 1 divided by ஸோ n square into n plus 1 the whole square. ஸோ இதான் எங்களுக்கு இப்போ வந்து a of n கிடைக்கும் சரிங்களா. ரைட். ஓகே. ஸோ திஸ் இஸ் a of n. ஸோ ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபார் சி பிலாங்ஸ் டு ஆர். ஓகேங்களா. ஸோ இதோட லிமிட் கேட்குறாங்க சரிங்களா, லிமிட் எல். ஓகேங்களா. அப்போ இந்த 4 ஆப்ஷன் எது கரெக்ட் நம்ம பார்க்குறோம். ஸோ தேர்ஃபோர் நான் என்ன பண்ணுறேன்னா n power c இதில் ஆட் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ தட் சப்போஸ் ஸோ n power c ஸோ a of n. ஸோ தேர்ஃபோர் இஸ் ஈக்குவல்னு சொல்லலாம் ஸோ 1/2 இன்ட்டு என்ன சொல்லலாம் n power c into 2n plus 1 divided by ஸோ n square into n plus 1 the whole square. ஓகேவா. இதான எனக்கு வந்து n power c ஆஃப் a of n கிடைக்கும் சரிங்களா. இதான கிடையாது. ரைட்டு. அப்போ கொடுத்துருக்க 4 ஆப்ஷன் நான் என்ன பண்ண செக் பண்ண போகிறேன். ஸோ தேர்ஃபோர் என்ன சொல்லலாம் n power of c a of n equal to 1/2 into ஸோ n power of c 2n plus 1 divided by n square into n plus 1 the whole square சொல்லியாச்சு. ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ அந்த ஆப்ஷன்ஸ் ஃபுல்லாக செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ இஃப் c greater than 3 ஸோ l equal to 0. ரைட்டுங்களா. ஸோ நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ண போகிறேன். சப்போஸ் வந்து c greater than 3 சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. அப்போ c equal to 4 நம்ம எடுத்துக்குவோம் சரிங்களா. c equal to 4. அப்போ நீங்கள் அப்ரோச் பண்ணுறப்ப என்ன சொல்லலாம் which is equal to ஸோ 1/2. ஸோ c க்கு 4 அப்ரோச் பண்ணி பாருங்கள். therefore n power 4 ஆஃப் ஸோ 2n plus 1 ஸோ divided by ஸோ n square into n plus 1 the whole square. ரைட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் இப்போ வந்து இந்த 2n plus 1 என்ன பண்ணலாம் என்ன வெளியே எடுக்கலாமா. ஸோ therefore which is equal to ஸோ 1/2 into therefore n power 5 கிடைக்குமா இங்கே வந்து. ஸோ therefore 2 plus ஸோ 1/n. ஸோ divided by இங்கே என்ன பண்ணலாம் என்ன வெளியே எடுக்கலாமா. ஏற்கனவே இங்கே ஸ்கொயர் இருக்குது. therefore வெளியே இருக்கப்போ n ஸ்கொயர் ஆகும். ஸோ இங்கே n power 4 ஆயிரும். therefore சொல்லலாம் 1 plus ஸோ 1/n the whole square. அப்போ என்ன காமனாக எனக்கு கேன்சல் ஆகும் இங்கே வந்து. ஸோ இங்கே வந்து n power 4 இருக்கா. அப்போ இங்கே ஒரு n power 4 ரிமைனிங் n மட்டும் தான் கிடைக்கும். ஸோ therefore is equal to ஸோ 1/2 into n into 2 plus 1/n ஸோ divided by ஸோ 1 plus 1/n the whole square. ஓகே. அப்போ லிமிட்டிங் அப்ரோச் பண்ணி பாருங்கள். therefore ஸோ லிமிட்டிங் அப்ரோச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ which is also tends to 0. ஸோ here also tends to 0. அப்போ இங்கே நீங்கள் அப்ரோச் பண்ணி பார்த்தீங்கன்னா tends to கண்டிப்பாக இருக்கும் ப்ளஸ் இன்ஃபினிட்டி தான். ஓகேவா. அப்போ ஆனால் இங்கே என்ன கொடுக்குறாங்க ஸோ சியோட வேல்யூ கிட்ட தான் 3 இருந்துச்சுன்னா ஸோ எல் ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் ராங். அப்போ இந்த ஆப்ஷன் எனக்கு வராது. ரைட். நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்க செகண்ட் ஆப்ஷன் வந்து ஸோ சி ஈக்குவல் டு 3 இருந்துச்சுன்னா ஸோ எல் ஈக்குவல் டு 1 லிமிட் வந்து 1 சொல்கிறாங்க. நான் சி ஈக்குவல் டு 3 நாங்கள் அப்ரோச் பண்ணி பார்ப்போம். ஸோ தேர்ஃபோர் 1/2 அப்படின்னு சொல்லலாம் n power 3 into
ஸோ 2n plus 1 ஸோ டிவைடட் பை ஸோ n ஸ்கொயர் இன்ட்டு n plus 1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கே என்ன பண்ணலாம், இப்போ என்ன வெளியே எடுக்கலாமா, therefore 1/2 அப்போ என்ன எடுத்தால் n power 4 கிடைக்குமா, which is equal to 2 plus ஸோ 1/n divided by இங்கே என்ன பண்ணலாம், என்ன எடுத்தால் n ஸ்கொயர் கிடைக்குமா, therefore ஸோ n power 4 ஸோ 1 plus 1/n த ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன காமனாக இங்கே வந்து இப்போ வந்து ஸோ n power 4 காமனாக இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் இந்த பார்ட் தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், லிமிட் n tends to infinity அப்ரோச் பண்ணி பாருங்கள். ஸோ ஹியர் ஆல்சோ டென்ஸ் டு 0, ஸோ ஹியர் ஆல்சோ டென்ஸ் டு 0. ஸோ ரிமைனிங் பார்ட் என்ன கிடைக்கும் வந்து 1/2 இன்ட்டு ஸோ மேலே 2 கிடைக்குமா, கீழே வந்து 1 கிடைக்கும். therefore 2 கேன்சல் which is equal to 1. அப்போ செகண்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்கா, c equal to 3 அப்ரோச் பண்ணுறப்ப l equal to 1. தேர்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குமா, இருக்காது. ஏன்னா இப்போ தான் நம்ம பார்த்தோம் c equal to 3 இருந்துச்சுன்னா லிமிட் வந்து 1 பட் 2 கிடையாது. therefore தேர்டும் ராங். ஸோ ஃபோர்த் பார்ப்போமா. ஸோ ஃபோர்த் என்ன சொல்கிறாங்க, இப்போ வந்து 0 less than c less than 3, அதாவது c lies between 0 and 3 இருந்துச்சுன்னா ஸோ லிமிட் வந்து diverges 2 plus infinity சொல்கிறாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், c வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். c-யோட வேல்யூ வந்து சப்போஸ் 2 இருந்தால் என்ன, ஏன்னா அதுக்குள்ளே lies between 0 and 3 தானே. ஸோ therefore ஃபோர்த் ஆப்ஷன் என்ன சொல்லலாம், c equal to 2னு அப்ரோச் பண்ணி பார்ப்போம். therefore 1/2 இன்ட்டு ஸோ n ஸ்கொயர் இன்ட்டு 2n plus 1 ஸோ டிவைடட் பை n ஸ்கொயர் இன்ட்டு n plus 1 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன கேன்சல் ஆகும், n ஸ்கொயர் கேன்சல் ஆகும், ரைட்டா. ஸோ therefore ரிமைனிங் என்ன கிடைக்கும் வந்து ஸோ 1/2 இன்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணலாம், என்ன வெளியே எடுத்துலாமா, therefore n ஸோ 2 plus 1/n ஸோ டிவைடட் பை இங்கே நீங்கள் என்ன எடுத்தால் n ஸ்கொயர் கிடைக்குமா, therefore n ஸ்கொயர் இன்ட்டு 1 plus 1/n த ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன கேன்சல் ஆகும், இங்கே ஒரு n இங்கே ஒரு n கேன்சல் ஆகும். ஸோ therefore ரிமைனிங் என்ன கிடைக்கும், ஸோ 1/2 ஸோ 1/n இன்ட்டு 2 plus 1/n ஸோ டிவைடட் பை 1 plus 1/n த ஹோல் ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இப்போ லிமிட் அப்ரோச் பண்ணுங்கள். ஸோ therefore லிமிட் n tends to infinity அப்ரோச் பண்ணுறப்ப this also tends to 0. ஸோ இங்கே tends to 0 தான், இங்கே tends to 0 தான். ஸோ இங்கே 2 மட்டும் கிடைக்கும். ஸோ 2 into 0 கிடைக்கும் 0. ஸோ anything into 0 0, therefore 0. ஸோ நீங்கள் வந்து 0 less than c less than 3, ஓகேங்களா. 0 lies between 0க்கும் 3க்கும் இடையில இருந்துச்சுன்னா ஸோ அந்த லிமிட் கண்டிப்பாக இருக்கும், 0வாக தான் இருக்கும், ஓகேவா. பட் அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா c lies between 0 and 3 இருந்துச்சுன்னா ஸோ லிமிட் வந்து என்னது ப்ளஸ் இன்ஃபினிட்டி சொல்லியிருக்காங்க. therefore ஃபோர்த் இஸ் ராங். அப்போ ஆப்ஷன் செகண்ட் தான் எனக்கு என்னது கரெக்ட் சாய்ஸ். ஸோ therefore ஆன்சர் ஆஃப் திஸ் சம் இஸ் 2. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் திஸ் வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.